உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, இரண்டாவது பகுதியின் முடிவிலே ஞான குருவாகப்பட்டவர் திருஞானசம் நம்முடைய மாணிக்க வாசகர் மீது தம்முடைய பாதத்தை சிரத்தின் மீது வைத்த ஒரு காட்சியை பார்த்தோம். ஆனால் அதற்கு பிறகு மாணிக்க வாசக பெருமான் அழுதார். அந்த சிவஞான பெருக்காலே அழுதார் அதுகொண்டே இருந்தார். ராமலிங்க சுவாமிகள் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இந்த அழுகையை பற்றி. அந்த அழுகை எப்படி இருக்குமா, இறைவன் மேலே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்றெல்லாம் சுவாமிகள் சொல்வார்கள். அப்படி அவர் அழுது கொண்டே இருக்கார். அந்த சிவஞான பெருக்கினாலே அழுது கொண்டே இருப்பது மட்டுமல்லாமல் இறைவனை நோக்கி போற்றி போற்றி எல்லாம் பாடிக்கொண்டே இருக்கார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த பொதுவாக திருவாசகத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக நாம் சொல்லுவோம். என்ன சிறப்பு? ஒவ்வொரு வரியும் சிறப்பான வரி. முதல்ல 4 வரியை பார்ப்போம். திருவாசகத்தில் உருகாதார் ஒரு வாசகத்தில் உருகார். அந்த திருவாசகத்தை அந்த வரியினை அந்த கருத்தினை கேட்டு அறிந்து அதில் மனம் உருகாத ஒரு மனிதர், ஒரு பக்தன் எந்த வாசகத்துக்கும் உருக முடியாதான். அப்படிப்பட்ட சிறப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சிவபுராணத்திலே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க 2 வரியாச்சு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதுன்னா நமக்கு தெரியும், கண்ணிமைக்கிற நேரம். கண்ணிமைக்கிற நேரம் கூட சிவனை பக்தனுக்கு சிவன் நீங்க மாட்டார். மாணிக்க வாசகருக்கு பக்தர்களே நமக்கெல்லாம் சிவபெருமான் ஒரு செகண்டு கூட அவருடைய மனசு நம்ம விட்டு போகாது. அவர் மனசிலே இருந்துகிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு திருவாசகம். அது மட்டுமல்ல, இந்த போற்றி என்ற வார்த்தையே 5 இடத்துல வருது. அதாவது வாழ்கைன்னா 5 இடத்துல வரும். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ், இப்படி 5 வாழ்க வரும். அதற்கு பின்னால் பார்த்தா வெல்கங்கிற வார்த்தை வரும். 5 வெல்க வரும். கோகலியாண்ட வேகம் கொடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, இப்படி 5 வெல்க வருது. இதெல்லாம் திருவாசகத்துடைய சிறப்பு. அது படிக்கிறவங்களுக்கு தெரியும், அனுபவங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா போற்றின்னு 6 வருது. ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி இப்படி 6 போற்றிகள் வரும். அப்படிப்பட்ட சிறப்பானதொரு திருவாசகம். அந்த திருவாசகத்தை பற்றி தான் நாம் மாணிக்கவாசனுடைய கதையை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அழுது முடிஞ்ச பிறகு குருந்தமர நிழலிலே அமர்ந்திர குரு முப்பொருள் உண்மைகளையும் அவர் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறார். என்ன அந்த உபதேசம்? அருவம் உருவம் அருவுருவம் ஆகியவற்றையும், அதாவது தெய்வம் எப்படி இருப்பார் அதை பற்றி. தெய்வம் அருவமாக இருப்பார். அருவம்னா என்ன? தெய்வம் உருவமாக இருப்பார். உருவம்னா எந்த முறையில் இருக்கும்? அருவுருவம்
அருவமாகவும் இருப்பார், உருவமாகவும் இருப்பார். இதை பற்றி எல்லாம் மாணிக்க வாசகருக்கு உபதேசம் பண்ணுறது மட்டுமல்லாமல் சரிகை, கிரியை, யோகம், ஞானம் ஆகியவற்றையும் கூட மாணிக்க வாசகர் கூறி அந்த குரு வடிவை உள்ளத்திலே, அந்த குருனுடைய அந்த சொரூபம் இருக்கு இல்லையா, அந்த சொரூபத்தை மாணிக்க வாசகருடைய உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள சொல்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு குருநாதர், சிறப்பான ஒரு சிஷ்யர். இதையெல்லாம் கேட்ட பிறகு அடியேன் முன்பு சொன்னதைப் போல மாணிக்க வாசக பெருமான் முழுமையான ஒரு சந்நியாசி கோலத்துக்கு வந்துட்டார். முதல்ல சொன்ன மாதிரி தான் அணிந்து வந்துள்ள நகைகள், குதிரை வாங்க வந்த அந்த பொருட்கள் அத்தனையும் குருநாதருடைய திருவடிக்கே அர்ப்பணம் செய்து விட்டார். அது மட்டுமல்லாமல் கோவண ஆடை அணிந்து விட்டார். உடம்பெல்லாம் திருநீர் பூசிவிட்டார். வர்றப்ப எப்படி வந்தார்? மந்திரியா சூகையில் வந்தார், அரசர் மாதிரி அடிகளன். ஆனால் இப்போது கோவண ஆண்டி ஆகிவிட்டார். கோவண ஆகி திருநீர் பூசி அப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கார். இந்த நிலை இப்படி இருக்குது. ஆனால் அடுத்து என்னன்னா, கூட வந்த பணியாளர்கள் மாணிக்க வாசகர்கிட்ட நெருங்கி வந்து குதிரை வாங்கணுமே ஞாபகப்படுத்துகிறாங்க. அவர் காதலை அந்த வார்த்தையை கேட்டுக்கிறார். இன்னொரு முறை பார்த்தாங்க, கொஞ்சம் விலகி போங்க என்னை விட்டுன்னு சொல்லிட்டார். இதனை கேட்ட அந்த பணியாளர்கள் நேராக விரைந்து பாண்டிய மன்னன்ட்ட போகிறாங்க. பாண்டிய மன்னன்ட்ட போய் நடந்த விவரத்தை அப்படியே சொல்கிறாங்க, வெறும் தவறாக சொல்லலை. உடனே பாண்டிய மன்னன் அதை கேட்ட மாத்திரத்திலே சினந்து எழுந்து தூதுரைகளை அழைத்தார். அழைத்து மாணிக்க வாசகருக்கு ஒரு ஓலை எழுதி அதனை அவர்களிடம் கொடுத்து திருவாதவூருக்கு சென்று மாணிக்க வாசகரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். உடனே அந்த ஏவலர்கள் வந்தார்கள், தூதுவர்கள் வந்தார். திருப்பதி வந்தவுடனே மாணிக்க வாசகரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஓலையை கொடுக்குறாங்க, படிக்க சொல்கிறார். படிச்சிடுறாங்க. அப்போது மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, நான் தென்னாடுடைய சிவபெருமானுக்கு அடியவன், தென்னவனாகிய பாண்டியனுக்கு அடியவன் அல்ல என்று மிக வீரதீரமாக பேசி வருவதற்கு மறுத்துவிட்டார். என்றாலும் கூட சிவபெருமானிடம் முறையிடுறார். அப்போது சிவபெருமான் ஒரு விஷயத்தை சொல்கிறார், நீங்கள் உடனே தூதுவரிடம் செல்லுங்கள், அவங்களோட செல்லுங்க, நான் ஆவணி மூல நட்சத்திரத்திலே நான் குதிரையோடு அங்கே வருகிறேன் என்று சிவபெருமான் சொல்கிறார். சிவபெருமான் சொன்ன உடனே ஒரு பொற்காசியை கொடுக்கிறார், நவரத்தினத்தை கொடுக்கிறார். இந்த நவரத்தினத்தை கொடுத்து அரசனிடம் கொடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். பிறகு இறைவர் மாணிக்க வாசகரை அமைச்சர் கோலத்திலே அவரை அலங்கரித்து நேராக பாண்டியம்மனிடம் சென்று, பேசுவாயாக, நான் குதிரையோடு வருகிறேன் என்று சொன்னார். உடனே நேராக ஏவலர்களோடு பாண்டிய மன்னரை பார்க்கிறார் மாணிக்க வாசகர். முறையாக மந்திரி என்ற முறையிலே வணங்குகிறார். மகா சினத்தோடு இருக்கிறார் பாண்டிய மன்னன். மெதுவாக பவ்யமாக மாணிக்க வாசகர், அரசே, நான் ஆவணி மூலத்தில் குதிரையெல்லாம் அழைச்சிட்டு வரலாம், நாள் நல்லா இருக்குன்னு நினச்சேன். அதற்குள்ளே ஏவலர்கள் ஏதோ மாற்றி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆகையினாலே ஆவணி மூலத்திலே நான் குதிரையை அழைச்சிட்டு வர்றேன்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு நவரத்ன அந்த கற்களாகப்பட்டது அவர் அரசர்கிட்ட வணங்குகிறார். அதனை கொண்டு அரசர் மாணிக்கவாசரை மிக மகிழ்ச்சியாக சென்று ஆவணி மூலம் வாரும் என்று சொன்னார்.
இதற்கு மத்தியில் அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, வஞ்சகம் கொண்ட சில அமைச்சர்கள், இல்லை தூதுவர்கள் சொன்னது தான் சரியான விஷயம், அமைச்சர் சொல்கிறது சரி கிடையாதுன்னு சொன்ன உடனே மறுபடியும் போய் அந்த திருவாதூர் அந்த கீழக்கரையிலே குதிரைகள்லாம் இருக்குன்னு பார்க்க சொல்கிறாரு. அங்கே ஒன்றும் குதிரை இல்லை. மறுபடி வந்து தண்டாளர் மூலியமாக மாணிக்கவாசகரை துன்புறுத்துகிறாங்க. நதியில் வெயிலில் எல்லாம் படுக்க வைக்கிறாங்க, சிறையில் தள்ளிடுறாங்க மறுபடியும். இதெல்லாம் முடிகிற காலத்தில் ஆவணி மூலம் வந்தது. சிவபெருமான் நரிகளை எல்லாம் குதிரையாக்கினார். நரிகளை எல்லாம் குதிரையாக்கினார். தேவர்களை எல்லாம் குதிரை பாகனாக்கினார். வேதத்தை ஒரு குதிரையாக்கி தான் குதிரை தலைவனாக வந்தார். வருகின்ற செய்தி அரசுக்கு தெரிஞ்ச உடனே பாண்டிய மன்னருக்கு அவர் மிகுந்த வரவேற்போடு பார்க்குறார். அப்படியே குதிரையெல்லாம் அழகாக இருக்குது. அதற்கு இன்னும் பெரிய ஒரு கொட்டாய் போட்டு வரவழைச்சி அமைச்சர்கள் மற்றவர்கள் நகர மக்கள்லாம் இருக்காங்க குதிரையை பார்க்குறதுக்கு. குதிரை பார்த்தோன்னா ஒவ்வொரு குதிரை அழகாக இருக்குது. ஒவ்வொரு குதிரையும் அப்படியே குதிரை என்ன அதனுடைய திறமையை காட்டுறேன். ஒவ்வொரு குதிரையும் பலகோணத்தில் திறமையை காட்டுறார். அப்புறம் குதிரையெல்லாம் வந்து சேர்ந்தது. பாண்டியருக்கு குதிரை பாகன் வந்திருக்காருல்ல, தலைமை குதிரை, அவருடைய அழகை கண்டு இவர் அப்படி ரசிக்கிறார். இப்படிப்பட்ட அழகான குதிரை பாகனா அப்படின்னு அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறார். இந்த மகிழ்ச்சியை உணர்ந்து ஒரு பெரிய விலை மதிப்பு மிக்க ஒரு பொன்னாடைய அந்த குதிரை படை தலைவனுக்கு கொடுக்குறார். ஆனால் இறைவர் என்ன பண்ணுறாருன்னா, தாம் வைத்துள்ள அந்த சாட்டையிலே வாங்குகிறார். அரசர் ஒரு பொருள் கொடுக்கும் பொழுது வணங்கி வாங்குவது தான் மரபு, ஊர் பழக்கம். அவர் சாட்டையில் வாங்குகிறார். சாட்டையில் வாங்கினோம்னா அரசர் மீண்டும் கோபப்பட்டார். உடனே மாணிக்கவாசர் இல்லை அது அவங்க ஊர் பழக்கமாக இருக்கலாம் அப்படின்னா சரின்ட்டு எல்லா குதிரையும் வந்தாச்சு, நல்ல அழகாக கட்டியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக மன்னரும் மற்றவர்களும் இருக்காங்க. அப்புறம் குதிரை பாகன்கள் குதிரையெல்லாம் குதிரை அங்கே இருக்குது. குதிரை பாகன்னா எல்லாம் தேவர்கள் ஆச்சு, கொஞ்சம் தூரம் போய் மறைஞ்சிட்டாங்க. அன்று இரவு அந்த குதிரைகள் அனைத்தும், வந்த குதிரைகள் புதுக்குதிரை அனைத்தும் நரிகளாகிவிட்டன. நரிகளாகி ஓலமிட்டன. ஓலமிட்டது மட்டுமல்லாமல் அருகே இருக்கின்ற அந்த குதிரை, முதல்ல இருந்த குதிரையெல்லாம் கடித்து குதறி நகர் முழுவதும் அப்படியே உலாவ வந்துருச்சு நரிகள்லாம். ஊர் மக்கள்லாம் அலறி அடித்து ஓடி அவங்க வீட்டில் அவங்க அடங்கி கிடக்கிறாங்க. அந்த நிலையிலே மன்னர் வர்றார். மன்னர் வந்து பார்த்துட்டு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, என்ன இப்படி ஆச்சுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. மறுபடி பார்த்தார். மாணிக்கவாசரை கூப்பிட்றார். மாணிக்கவாசரை கூப்பிட்டு அந்த வைகை ஆற்றிலே சுடுமணல்லே உறங்க வைக்கிறார், படுக்க வைக்கிறார். அவர் அலறுகின்றார். சிவஞானத்திலே இந்த சிவபெருமானுடைய செய்கை மாணிக்கவாசர் புரியல. அதற்கு பின்னாலே இறைவன் எப்படி வழிகாட்டுகிறான் என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம்.